கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க வர டாபிக் வந்து வீரப்பன் அவர்களுடைய ஒரு பயோபிக் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட நிறைய பயோபிக்ஸ் வந்து வீரப்பன் அவர்களுடைய ரிலீஸ் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் இந்த பயோபிக் வந்து மற்றதுக்கு கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் அப்படின்றாங்க. இது வந்து ப்ரொடக்ஷன் யூனிட் இருந்தும் சொல்ற விஷயம் வந்து இதுதான். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு நாளா மக்கள் பார்த்த வீரப்பன் அவருடைய பயோபிக் வந்து மற்றவர்கள் சொல்ற பயோபிக்கா இருக்கும், போலீஸ் அவர்கள் சொல்ற பயோபிக்கா இருக்கும். பட் இந்த பர்டிகுலர் பயோபிக் தான் வந்து அவரே கிரியேட் பண்ண ஒரு பயோபிக் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. விச் மீன்ஸ் அவரே அவரோட ஸ்டோரியில என்ன நடக்குதுன்னு சொல்லி அவரே சொல்ற ஒரு விஷயம் இது அப்படின்றத சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்க, இந்த பயோபிக்கு பின்னாடி யாரு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நக்கீரன்ல திரு கோபால் அவர்கள் தான் வந்து இந்த வீரப்பன் அவர்கள் பேசுறது வந்து மேக்சிமம் எல்லாமே ஷூட் பண்ணது அவர் தான். கிட்டத்தட்ட 27 வருஷத்துக்கு முன்னாடி, விச் மீன்ஸ் 27 இயர்ஸ்க்கு முன்னாடி ஷூட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோஸ் தான் வீரப்பன் அவர்கள் பேசப்பட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து 27 இயர்ஸ் முன்னாடி பேசப்பட்டது அப்படிங்கிறது இதுல சொல்லப்படுது. அண்ட் எல்லாத்துக்கும் மேல வீரப்பன் அவர்களுடைய ஸ்டோரி என்ன அப்படிங்கிறது பொதுவான ஒரு ஆங்கிள் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து பேசிக்கலி எங்க இருந்து வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சந்தன மர கடத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து நிறைய பேர் சந்தன மரத்தை அந்த காலகட்டத்துல இருந்து வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் தான் வீரப்பர் அப்படின்னும் போது சோஃபாரா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவர் மேல வந்து ஒரு ஆங்கிள் வந்து திரும்புது. எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து நிறைய கொலைகள் பண்றதுக்காக, அப்புறம் வந்து யானைகளை வந்து நிறைய கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றது சொல்ல வராங்க. இந்த யானைகள் கொலை பண்ற விஷயத்துல வந்து கவர்மெண்ட் சைட்ல ஆன் ரெக்கார்ட் என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2000 யானைகள் கிட்ட கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றது சொல்லப்படுறாங்க. பட் நக்கீரன் கோபால் அவர்கள் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, 2000 யானை எப்படி ஒரு மனுஷனால கொலை முடியும்? ஒரு நாளைக்கு ஒரு யானையும் கணக்கு பண்ணவர் 2000 நாள் 2000 யானையை கொலை பண்ணிருக்க முடியாது. 2000 யானையை கொலை பண்ணி அவர் எங்க புதைச்சிருப்பாரு? இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயமாச்சு அப்படிங்கிறது அவர் வந்து ஒரு கேள்வியா வந்து முன்னெடுத்துக்கிறாரு. அண்ட் எல்லாத்துக்கு மேல 27 வருஷத்துக்கு அப்புறம் ஏன் இப்போ அது ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து காலமும் சூழலும் வந்து ஒத்துழைக்கல அப்படிங்கிற ஒரு மெயின் ரீசன் அவர் வந்து சொல்றாரு. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, 27 வருஷத்துக்கு முன்னாடி வீரப்பன் அவர்களை கொண்டு வந்தா தலைக்கு 40 லட்சம்னு சொல்லிட்டு அப்ப அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அன்றைய காலகட்டத்திலிருந்து அதுக்கப்புறம் அவர் மேல கேஸ் போட்டு அவரை அரெஸ்ட் பண்ணதுல இருந்து வேற கேஸ்ல அந்த போராட்டி வெளியே வந்து எல்லாம் பண்ணதுக்கே வந்து இவ்வளவு வருஷங்கள் ஆயிடுச்சு. இதுதான் ரைட் டைமா இருந்தது. ஸோ அதனால இப்போ என்னால வந்து அதை ரிலீஸ் பண்ண முடியுது. அண்ட் எல்லாத்துக்கும் மேல உண்மை வந்து வெளியே வரணும், அதனால நான் ரிலீஸ் பண்றேன் அப்படிங்கிறது அந்த ஒரு போர்ஷன் அவர் வந்து சொல்றாரு. ஓகே, வீரப்பன் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு சைடுமே வந்து சொல்லப்படுது. வீரப்பன் அவர்கள் வந்து அந்த ஊர்ல இருந்த மக்களுக்கு வந்து குலச்சாமி நல்லவர் அப்படிங்கறத வந்து மாற்று கருத்து இல்ல. அங்க இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு நல்லது பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான விஷயம் அப்படிங்கலாம். அங்க வந்து சேத்துக்குடி கோவிந்தன் அப்படிங்கிறது தான் வந்து வீரப்பன் அவருடைய வந்து ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. எப்போ இதெல்லாம் மாறுதுன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய ஒய்ஃப் இருக்காங்க, ஓகேங்களா. ஒரு போராட்டம் டைம்ல, ஒரு போராட்டம் இந்த சென்ஸ் அவங்கள போலீஸ் ட்ராக் பண்ணி போகும்போது கன்ஷூட் ஃபைட்ல நடக்கும்போது அன்பார்ச்சுனேட்லி சேத்துக்குடி கோவிந்தனோட ஒய்ஃப் மேல கன்ஷாட் ஆகி அவங்க வந்து இறந்துட்டாங்க. அவங்க இறக்கும்போது அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த கோபமும் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. வீரப்பன் அவருடைய தங்கச்சி வந்து சூசைட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. எப்படி சூசைட் பண்ணிப்பாங்க, எதனால சூசைட் பண்ணாங்க, இதுக்கு பின்னாடி ஏதோ அரசியல் இருக்கு, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து அவர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அந்த ஒரு கோபத்துல வந்து என்ன பண்றாருன்னா, ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற ஒரு ஆபீசரை வந்து வீரப்பன் அவர் வந்து கொலை பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஹரிகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு ஆபீசர் வந்து அவர் வந்து கொலை பண்றாரு. ஸோ ஹரிகிருஷ்ணன் அப்படிங்கிற கொலை பண்ணும்போது மொத்த கர்நாடகாவும் இவருக்கு பின்னாடியே வந்து திரும்புது, இவருக்கு அகைன்ஸ்டா வந்து திரும்புது. கிட்டத்தட்ட அவ்வளவு கோபங்கள், அவ்வளவு வன்மங்கள், அவ்வளவு சஸ்பென்ஸ் நிறைந்த ஒரு பர்சன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வீரப்பன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சோஃபார் அவர் வந்து டிராவல் பண்ணிட்டு வந்த விதம்ல இருந்து ராஜ்குமார் அவரை கடத்தி வச்ச விஷயம் பின்னாடி வந்து ரொம்பவே ஒரு ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்றைய காலகட்டத்தில் ராஜ்குமார் அப்படிங்கிற ஒரு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்டார், கர்நாடகாவில் இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார். இங்க எப்படி நம்ம ரஜினி அவர்களை சொல்றோமோ அந்த மாதிரி அங்க ராஜ்குமார் வந்து சூப்பர் ஸ்டார். ஸோ அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த சந்தன கடத்தல் விஷயத்துல வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டோரி லைன்ல ஆக்ட் பண்றாரு, ஹீரோவா நடிக்கிறாரு, சந்தன கடத்தல் பண்றவங்கலாம் பிடிச்சி உள்ள போடுறாரு. ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் வரும்போது என்ன பண்றாங்கன்னா, இந்த வீரப்பனுக்கு எதிராக இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து முழங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இங்கேயும் ஓத்துறாங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து டெம்ட் ஆயிட்டு சரி ஓகே இவர் நம்ம கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்குமார் அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு. அவருக்கு எப்படி கடத்த முடியும் பார்த்தா, பட் அன்பார்ச்சுனேட்லி வீரப்பன் அவர் இருக்கிற காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர்ல தான் வந்து ராஜ்குமாரோட சொந்த ஊர். ஸோ அங்க வந்து அவர் வந்து ஒரு இடம் வாங்கி சொந்தமா ஒரு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்றாரு. அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இப்போதைக்கு வராதிங்க, வீரப்பன் அவர் உங்களை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்டு இருக்காரு, என்ன பண்ண போறான்னு தெரியல, இப்போதைக்கு வராதிங்கன்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 year 2 year வெயிட் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து இல்ல என்ன அவரால் எனக்கு என்ன ஆக போகுது, நான் என்ன அவருக்கு தப்பு பண்ணிட்டேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. வரும்போது ப்ராப்பரா பிளான் பண்ணி வீரப்பன் என்ன பண்றாரு,
கடத்தி கூட்டிட்டு போயிட்டாரு. அந்த டைம்ல ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நக்கீரன் கோபால் அவரை வந்து புஷ் பண்ணி உள்ள போயிட்டு அவரை விடுவிக்க சொல்லி ரொம்ப பேசினதாகட்டும். அதுக்கப்புறம் ரஜினி அவர்களே வந்து ராஜ்குமார் அவருடைய மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு அவர் எப்படின்னா வெளியே கூட்டணும்னு சொல்லிட்டு ரஜினி அவர்கள் ரொம்பவே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மேல வீரப்பன் அவர்களை கொலை பண்ண விதம் அப்படின்றது பாத்தீங்கன்னா என்ன பண்ணாலும் முடியல. ஒரு காலகட்டத்தில் வீரப்பன் அவருடைய வயசு அதிகமாக மாறும்போது அந்த கட்டத்தில் சரி ஓகே எப்படின்னா இவர் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி, எப்படின்னா இவர் அரெஸ்ட் பண்ணணும் இல்லைனா வந்து என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் அஃபீஷியல்ஸ்லேயே ஒருத்தர் வந்து எல்டிடி ஆள் மாதிரி செட் பண்ணி உள்ள அனுப்புறாங்க. நான் வந்து எல்டிடிலேருந்து வந்திருக்கேன். அந்த கட்டத்தில் வந்து வீரப்பன் அவர்கள் வந்து பிரபாகரன் அவர்கள் மேலே மிகப்பெரிய மரியாதை இருந்தது. அவர் வந்து எப்படின்னா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையும் அவர் மேலே இருந்தது. இதை ஒரு டூலாக யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு கூப்பிட்டு போய் காமிக்கிறேன். அண்ட் அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ணில் ப்ராப்ளம் இருக்கு, அந்த ஆப்ரேஷன் அவங்களே பண்ணிடுவாங்க, நீங்கள் வந்து பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை ஸ்ரீலங்காவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வீரப்பன் அவர்கள் வந்து பிளான் போட்டு வெளியே கூட்டிட்டு வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி கிளம்புற டைமில் டிரைவர் வந்து ஓடி போகும்போது சுற்றி இருந்த போலீசர்ஸ் எல்லா ஆபீசர்ஸும் என்ன பண்றாங்க, கிட்டத்தட்ட 300 கன்ஷாட்ஸ் மேல அவர் மேல பாய்க்கப்பட்டு அந்த டைம்ல சேத்துக்குழி கோவிந்தன் அவர்கள் வந்து என்ன ஆனாலும் சரி என்னை தாண்டி தான் என் நண்பன் மேல வந்து கன்ஷாட் ஆகணும், நான் செத்தப்பறம் தான் அவன் சாகணும், நான் இருக்கும்போது நான் உயிரோடு இருக்கும்போது உங்களால் அவனை கொலை பண்ண முடியாது அப்படின்ட்டு எல்லா கன்ஷாட்ஸும் மேக்சிமம் அவர் வாங்கிக்கிட்டு அவர் இறந்து அதுக்கப்புறம் வீரப்பன் அவர்களும் வந்து இறந்து போறாங்க. இப்படிதான் அவரோட ஸ்டோரி வந்து கடைசியா முடியுது. சந்தன கடத்தல் ஆரம்பிச்சு கடைசியா ஒரு மிகப்பெரிய என்கவுண்டர்ல வந்து அவருடைய ஸ்டோரி வந்து முடியுது. இதுல வந்து நிறைய பேர் நிறைய விதமா வந்து பேசுவாங்க. கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் கவர்மெண்ட் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அவர் செஞ்ச தப்புகள்ல வந்து ஒரு பக்கம் நியாயப்படுத்த விரும்பினாலும் அவர் செஞ்சது தப்பு தான் அப்படிங்கிறது தப்பு தான். பட் இருந்தாலும் எல்லாத்துக்கும் மேல இவ்வளவு பெரிய ஸ்டோரி லைன்ல நிறைய பேர் வந்து அவர் நல்லவர்களும் சொல்றாங்க, நிறைய பேர் அவர் கெட்டவர்களும் சொல்றாங்க, நிறைய பேர் அவர் வந்து அவர் செஞ்சது குற்றம் தான் அப்படிங்கிறதும் அவர் வந்து சொல்லப்படுது. ஸோ இதுதான் அவருடைய ஸ்டோரி அப்படிங்கிறத ஏதாவது உண்மை. இன்னைக்கு நான் இதான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண. இதுக்கு மேல நம்ம ஒரு 7 minutes வீடியோக்கான ஒரு இன்ஃபர்மேஷனை எப்படி கேதர் பண்ண முடியுமோ அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம். அந்த எல்லாத்துக்குமே நிறைய விஷயங்கள் அவரை பத்தி நல்ல விஷயங்களும் அதிகமாக இருக்கு, கெட்ட விஷயங்களும் அதிகமாக இருக்கு. இன்டர்நெட் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை வச்சு ஜட்ஜ் பண்றது தான் ரொம்ப யதார்த்தமான உண்மை. இதுல வந்து ஒரு சின்ன